குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நைன்த் மேக்ஸ்ல செகண்ட் லெசன் மெய் எண்கள் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த மெய் எண்கள் ரியல் நம்பர்ஸ்னா என்ன, இந்த மெய் எண்கள் ரியல் நம்பர்ஸ்ங்கிறதுல என்னென்ன டாபிக்ஸ் வரும் இதுக்குள்ள இந்த லெசன் உள்ள, இது நம்ம லாஸ்ட் இயர் எயித்து மேக்ஸ்லயே ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் உடைய வெரைட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். முழு எண்கள், முழுக்கள், இயல் எண்கள் அப்படின்னு. அதோடைய கண்டினியூட்டி தான் இந்த லெசன் மெய் எண்கள் ரியல் நம்பர். லாஸ்ட் இயர் எட்டாம் கிளாஸ் மேக்ஸ்ல பார்த்ததுடைய கண்டினியூட்டி தான் இங்க பார்க்க போறீங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் பார்க்கும் போதே சொல்லிட்டு நம்ம இங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனும் நமக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல கண்டினியூ ஆகும். ஸோ கண்டினியூ ஆகும்போது நம்ம வந்து அது நமக்கு கரெக்டா தரவா இருக்கணும். இங்க உங்களுக்கு பேஸ் கிளியரா இருந்தது அப்படின்னா, ஏன்னா இப்ப இந்த மெய்யெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா லெசனுக்குள்ள போயிருப்பாங்க. சரிங்களா? சோ இப்போ நான் உங்களுக்கு புக் காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இரண்டு விகிதமுறு எண்களுக்கு இடையே எண்ணற்ற விகிதமுறு. நம்ம லாஸ்ட் இயர் வந்து விகிதமுறு எண்கள்னா என்ன, விகிதமுறு எண்களுடைய கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அதை எண்கோட்டில் குறித்தல், இதெல்லாம் தான் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம். ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த வருஷம் விகிதமுறு எண்கள் மற்றும் விகிதமுறா எண்கள் ரெண்டுமே பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் வந்து விகிதமுறு எண்கள் மட்டும்தான் பார்த்தோம், ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும்தான். இந்த வருஷம் இரேஷனல் நம்பர்ஸும் பார்க்க போறோம். அப்ப இரேஷனல் நம்பரா இருந்தா அதை என்ன ஃபார்மேட்ல கொடுப்போம்னா டெசிமல் ஃபார்ம், தசம வடிவத்துல கொடுக்கணும். அதே மாதிரி மெய் எண்களை எண்கோட்டில் காணுதல், முருடுகளை அடையாளம் காணுதல், முருடுகளின் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அடிப்படை செயல்களை செய்து பார்த்தல். இங்க உங்களுக்கு புது டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முருடுகள் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு புது டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் நியூ டாபிக். இந்த 1, 2, 3 மூணு பாயிண்ட் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்க லாஸ்ட் இயர் பார்த்ததுதான். அதே மாதிரி லாஸ்ட் அறிவியல் குறியீடுகள், சயின்டிபிக் நோட்டேஷன், இதுவும் நம்ம லாஸ்ட் இயர் எயித்து மேக்ஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ அததான் வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எங்கேயுமே நம்மளால போக முடியாது. எண்கள், நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லாம நம்ம எங்கேயும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் தொலைபேசி உள்ளதா, தொலைபேசியில் உள்ள இலக்கங்கள் எத்தனை, நம்பர்ஸ். நம்ம கிட்ட மொபைல் போன்ஸ் இருக்கு இல்லையா, மொபைல் போன்ஸ்ல நம்பர் டைப், வாட்ஸ்அப் மெசேஜ் போகும், நம்பர் டைப் பண்ணாதான் கால் போகும். எங்க இருந்தாலும் உங்களுக்கு நம்பர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பகுதியின் அஞ்சலக குறியீட்டு எண், அதாவது உங்க ஏரியாவை கரெக்டா வந்து கொடுக்கணும்னா பின்கோடு வந்து கரெக்டா இருந்தாதான். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு கருணாநிதி நகர் இருக்கும், ஒவ்வொரு சேரன் நகர் இருக்கும், எல்லா இடமும் எல்லா ஊர்கள்லயும் எல்லா ஏரியாலையும் இருக்கும். அப்ப வந்து உங்க ஏரியாவை ஸ்பெசிபிக்கா இந்த ஊர்ல இந்த இடம் நோட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பின்கோடு அப்படிங்கறது வந்து கொடுக்கணும். அந்த பின்கோடு கொடுத்தாதான் உங்க வீட்டுக்கு கரெக்டா வந்து அந்த தபாலோ பொறிக்கிறோ எதா இருந்தாலும் வரும். வண்டிகளை நிறுத்தும் இடத்தில் அடையாள வில்லை வாங்கியுள்ளீர்களா, அதன் நோக்கம் என்ன? ஒன்றும் இல்லை, நீங்க வந்து புதுசா ஒரு டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க, உங்க வெஹிக்கிள்க்குன்னு ஒரு நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தராங்க இல்லையா, அந்த நம்பர் இருந்தாதான் அது உங்களுடைய வெஹிக்கிள், உங்களுடைய ஓன் வெஹிக்கிள், சொந்த வண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். உங்க பேர்ல இருந்துட்டா மட்டும் அந்த வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாம நீங்க யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த உனது நண்பனுக்கு காய்ச்சலா, அவரது உடலின் வெப்பநிலை, அவங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா என்ன பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் தான் செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். நம்ம வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா டெம்பரேச்சர் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது என்ன ஆகும், எவ்வளவு காய்ச்சல் இருக்கு, 100 டிகிரியா, 101, 102. ஸோ அந்த டெம்பரேச்சர் இது எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் அந்த அதே மாதிரி கிளாஸ்ல நீங்க உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதுவீங்க அடுத்த வருஷம், உங்களுக்கு ஒரு
ஸ்பெசிபிக் ஹால் டிக்கெட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பர் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட் நம்பர் இருக்கிறதுனாலதான் உங்க பேருக்கு நீங்க எழுதுற ஊர்ல இருந்து வேற ஏதோ ஒரு ஊருக்கு போய் பேப்பர் கரெக்ஷன் ஆகி உங்களுடைய மார்க்ஸ் வந்து கரெக்டா வந்து ஒரு டேட்டால போட்டு ஃபீட் பண்ணி அதை வந்து ரிசல்ட்டா உங்களுக்கு வெளில வருது. ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த எண்கள், இந்த நம்பர்ஸினுடைய பயன்பாடு இல்லாம நம்ம எங்கேயுமே வந்து வேலை செய்ய முடியாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த நம்பர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? சோ இதுல விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள்னா இங்கிலீஷ்ல ரேஷனல் நம்பர். இதுல இயல் எண்கள்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அதை வந்து என் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். என் அப்படிங்கிற கேபிட்டல் லெட்டரால இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ வந்து டினோட் பண்ணுவோம். அது ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 அண்ட் சோ ஆன் அப் டு. இங்க புக்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. இயல் எண்களின் கணத்தை நாம் n என குறிப்பிடுவோம். இக்கணமானது n is equal to 1 2 3 and so on. அடுத்தது முழு எண்களின் கணக்கு W ஹோல் நம்பர்ஸ் வந்து W அப்படின்னு சொல்லுவோம். W whole number starts with 0 1 2 3 4 0 1 2 3 4 and so on up to. So வந்து முழுக்கள், முழுக்களை வந்து Z அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து மைனஸ் நம்பர்ஸ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் போத். முழுக்கள் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ரெண்டுமே இருக்கும். சோ அப்போ விகிதமுறு எண் அப்படின்னா அது ஒரு இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவு ஆகும். இதை பூஜ்ஜியத்தால் வகுத்தால் மட்டுமே பூஜ்ஜியத்தால் வகுத்தலை மட்டுமே தவிர்க்க வேண்டும். இங்கிலீஷ்லயும் வந்து ரீட் பண்ணிடுறேன். இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ், முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ், அப்புறம் முழுக்கள் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் தான் வந்து மைனஸ் அண்ட் பிளஸ் ரெண்டுலயும் இருக்கும். சரிங்களா? ஸோ connection between fractions and ratios of lengths, we name them as rational number. Here is a rough picture உங்க bookல கொடுத்திருக்காங்க பாருங்க. A rational number is a fraction indicating the quotient of two integers excluding division by 0. சோ இதுல பாக்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. பிகாஸ் அடுத்த கிளாஸ்ல இந்த லெசன் இது வரைக்கும் பார்த்ததுக்கு உண்டான எம்சிக்யூஸ் தான் வந்து கேட்பேன். பட் இந்த லெசன்ல இருந்து ஒரு 5 10 வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எம்சிக்யூ வரும். அதாவது தேர்ஸ்டே கிளாஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல. ஓகேங்களா? சோ இதுல வந்து டென்ஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்களின் அடர்த்தி பண்பு. அதாவது ஒரு எண்கோடு, இந்த எண்கோடுங்கிறத நீங்க லாஸ்ட் இயரே பார்த்திருப்பீங்க. நம்பர் லைன் எண்கோடு அப்படிங்கிறத லாஸ்ட் இயரே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த எண்கோடை வச்சு ஒரு விகிதமுறு எண்ணிற்கும் மற்றொரு விகிதமுறு எண்ணிற்கும் எண்ணற்ற எண்கள் உள்ளன என்பதை காட்ட போறோம். அதுதான் வந்து அந்த எண்கோடு, நம்பர் லைன் அப்படிங்கிறது வந்து 1/2 and 2/3. இப்ப இதுக்கு நடுவுல எவ்வளோ ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண்கள் இருக்கு அப்படின்னா, இது A, இது B அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 1/2, இது 2/3. சரிங்களா? இதுக்கு நடுவுல இருக்கிற ஒவ்வொரு விகிதமுறு எண்ணுக்கும் ஃபார்முலா A plus B divided by 2. A plus B divided by 2 அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து A greater than A plus B divided by 2 greater than B அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா போய்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு விகிதமுறு எண்ணிலிருந்து இன்னொரு விகிதமுறு எண்ணிற்கு எண்ணற்ற விகிதமுறு எண்களை கணக்கிடலாம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இந்த கான்செப்டுக்கான மீனிங். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புக்ல எக்ஸாம்பிள் 1/2 மற்றும் 2/3 இவற்றிற்கிடையே எவையேனும் இரு விகிதமுறு எண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 1/2 எடுத்துக்கோங்க. பிராக்கெட்குள்ள 1/2 plus 2/3 போட்டீங்கன்னா எல்சிஎம் எடுத்து ரெண்டே ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுங்க, அதை ரிப்பீட் பண்ணுங்க. 1/2க்கும் 2/3க்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 தான் கேட்டிருக்காங்க. ஆனா இத மாதிரி வந்து
அது ஒன்னோட ஒண்ணு ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா பல நம்பர்ஸ் வந்து உங்களால பிடிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு. ஓகேங்களா? இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸசைஸ் 2.1 இதுதான் வந்து என் கோடு. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். சரிங்களா? சிமுலேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன அப்படிங்கிறது தெரியும், புதுசு கிடையாது. நமக்கு சிமுலேஷன்ங்கிறது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் சிமுலேஷன்ஸ் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு வந்து இந்த ஒரு கம்பேரிசன்ஸ் தான் தெரியும். சரிங்களா? இப்ப இந்த ப்ளூ போய் 10ல வைக்கிறேன், இதை -15ல வைக்கிறேன், பிங்க 27ல வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த 10 ஆனது 27க்கும் நடுவுல இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ இத வந்து நீங்க -15யும் 27யும் நம்ம இது வந்து ஹோல் நம்பரா இருக்கிறதுனால இந்த என் கோடுல உங்களுக்கு ஈஸியா புரியுது. இதே வந்து ஃபிராக்ஷன்லயும் ஒரு சிமுலேஷன் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃபிராக்ஷன்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இங்க பாருங்க, 1/2 ஆனது 1 இன்டூ 1/12 விட சின்னது அப்படிங்கிறது வந்து இதை வந்து 13/12 அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் நான் ஏதோ ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். நியூ எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ -5/6. இப்போ உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ்னாவே -2 பிளஸ் இருக்கும். இங்க -5/6 வந்து 1 இன்டூ 1/12 விட சின்னது. இதை டெசிமல்ல காமிச்சீங்கன்னா, நீங்க டெசிமல் எதுக்காகனா இரேஷனல் நம்பர்ஸ்க்கு டெசிமல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது பாருங்களேன், இது வந்து டெசிமல்ல வரும்போது இந்த 3ங்கிறதுக்கு மேல ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து and so on. ஸோ இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல கொடுக்கணும்னா இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கொடுக்கணும். டிவைடட் பை 12. ஸோ இந்த ரேஷனல் நம்பரும் கவர் ஆகும், இரேஷனல் நம்பரும் கவர் ஆகும், டெசிமல் ஃபார்மேட்டும் கவர் ஆகும். இதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் லைன்ல எனக்கு வேல்யூஸை பிளாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வேல்யூஸை பிளாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்பர் லைன்ல எந்த இடத்துல வருங்கிறது காட்டணும். 11 டிவைடட் பை வந்து plot along the number line to compare it to the given number. நம்ம கிட்ட வந்து கம்பேர் கூட பண்ண சொல்லல, ஜஸ்ட் பிளாட் பண்ணதான் நம்ம புக்ல சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இத நீங்க நம்பர் லைன்ல எப்படி மாறுது, இது நீங்க டெசிமல் ஃபார்ம்ல வச்சு பார்க்கலாம், ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல வச்சு பார்க்கலாம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல வச்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த விஷயங்கள் கத்துக்கணுமோ அதுக்கு நீங்க மல்டிபிள் டைம்ஸ் சிமுலேஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சிமுலேஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸசைஸ் 2.1க்கு போயிடலாம். Which arrow best shows the position of 11/3 on a number line? First question. ரெண்டு புள்ளி ஒண்ணு பயிற்சி 2.1 எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 11/3 மிக சரியாக காட்டு குறி எது? இங்க 4 அம்புக்குறி போட்டிருக்காங்க, ABCD அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எது வந்து எக்ஸாக்டா கரெக்டா அது 11/3 காட்டுதுங்கிறத நம்ம இப்ப ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். எந்த ஏரோ மார்க்? -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5. இது given diagram.
இங்க -4க்கும் 3க்கும் நடுவுல ஏ இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் 2க்கும் 3க்கும் நடுவுல பி இந்த இடத்துல இருக்கு. 3க்கும் 4க்கும் நடுவுல சி அண்ட் டி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ 11/3 வந்து எது எக்ஸாக்டா காட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 11/3ங்கிறது வந்து மூணா வாய்ப்பாடால வகுத்தீங்க அப்படின்னா 3 9 மீதி 2 புள்ளி வச்சுக்கோங்க. 0 3 18 பேலன்ஸ் 2 3 18. இந்த 6 6ங்கிறது வந்து ஆன் போய்கிட்டே தான் இருக்கும். அப்ப இது அப்ராக்சிமேட்டா 3.7 அப்படின்னு சொல்லலாம். சோ 3க்கு பக்கத்துல இருக்கு சி பாயிண்ட், டி பாயிண்ட் வந்து 4க்கு பக்கத்துல இருக்கு. இப்போ இங்க உங்களோட ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த டி பாயிண்ட் தான் 3.7க்கு நியரரா இருக்கு. சோ அப்போ டி தான் வந்து உங்களுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி. இது குட்டி எக்ஸசைஸ் தான், ஃபர்ஸ்டா பாத்திரலாம். ரெண்டாவது கொஸ்டின். -7/11 2/11 என்ற எண்களுக்கு இடையே எவையேனும் முக்கிய விகிதமுறு எண்களை காண்க. இங்கிலீஷ்ல find any three rational numbers between -7/11 and 2/11. -7/11 and 2/11. இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த 7/11 2/11 பகுதிகள் ரெண்டும் சமமா இருக்கு. சோ அதனால உங்களுக்கு -7 -6 -5 -4 -3 -2 -1 0 1 2 இதுதான் வந்து லைனா உங்களுக்கு வரும். பகுதிகள் வெவ்வேறா இருந்தா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். அப்போ -6/11 -5/11 -4/11 3/11. சோ இது எல்லாமே வந்து -7/11க்கும் 2/11க்கும் நடுவுல நம்ம எழுதலாம். ஓகேங்களா? சோ அதுல 3 நம்பர்ஸ் எது வேணா நீங்க எழுதிக்கோங்க. ஓகே. அடுத்தது find any 5 rational numbers between 1 2 3 கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. 3 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. பின்வரும் இணைகளுக்கு இடையே எவையேனும் 5 எண்களை காண்க. ஓகே. இது 5 மார்க் கொஸ்டின்லயும் உங்களுக்கு கேட்பாங்க. போட போட கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோங்க. A = 1/4, B = 1/5. மொத்தம் வந்து உங்களை எவ்வளவு கேட்டிருக்காங்க? 5 ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. Q1 Q2 Q3 Q4 Q5. Q1 Q2 Q3 Q4 Q5 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் Q1க்கான ஃபார்முலாவை நான் இங்க எழுதுறேன். Q1 = 1/2 into A plus B. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் Q1 கண்டுபிடிச்சிடலாம். இது இல்ல, இந்த ஃபார்முலா இருக்கட்டும். 1/2 into A plus B. ஒன் பை டூ இன்டூ ஏ வந்து 1/4 பிளஸ் பி வந்து 1/5. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு 1/2 இன்டூ
கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க எல்சிஎம் எடுக்கும் 4க்கும் 5க்கும் நடுவுல 4 5 20. அப்ப வந்து இதை வந்து 5ஆலையும் இதை 4ஆலையும் மேல பண்ணுவீங்க. 1 இருக்கிறதுனால ஸோ 5 + 4. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ 9 divided by 20, which is equal to இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க 9 divided by 40. இப்போ Q2 is equal to என்ன வரும் அப்படின்னா 1/2 into A plus Q1. A plus Q1. So அப்போ 1/2 into A is 1/4 plus Q1 is 9 divided by 40. இதுதான் ஃபார்முலா. இது 5 மார்க்ல வரும். 1/2 into இதுக்கு வந்து 40க்கும் 4க்கும் மீசிமா 40 தான். எது பெருசோ அதுதான் வரும். ஸோ அப்போ இதை மட்டும் வந்து 10ஆல பெருக்குனீங்கன்னா மேல 10 கூட்டல் 9. ஸோ வந்து 1/2 into 19/40. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 19/80. ஸோ இது Q1, இது Q2. அடுத்தது Q3. Q3 is equal to 1/2 into A plus Q2. இது வரைக்கும் காப்பி பண்ணிடுங்க. நான் டெலீட் பண்ணணும். அப்பதான் Q4 Q5 போட முடியும். 1/2 into A என்ன 1/4 plus B வந்து 19 Q2 வந்து 19/80. ஸோ 1/2 into இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 80 தான் எல்சிஎம். இது வந்து 20 4 20 80 கூட்டல் 19 இது அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 1/2 into 39/80. இதை மல்டிப்ளை பண்ணுங்க 39/60. ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. Q4 கூட போட்டுறேங்க, பிரச்சனை இல்லை. Q5க்கு டெலீட் பண்ணிடுறேன். 1/2 into A plus Q 1/2 into 1/4 கூட்டல் 39/160. இந்த முன்னாடி கிடைச்ச நம்பரையும் சால்வ் பண்றதையும் மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா போதும். வேற எதுவுமே கிடையாது. 160. இது மட்டும் வந்து 40 into 4 160. இது 39 ஆசிட்டஸ் அப்படியே இருக்கும். 1/2 into 79/160. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 79 சாரி 790 போட்டேன். 79/320. 160 into 2 320. ஸோ Q4 வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. Q1 மட்டும் டெலீட் பண்றேன். Q5 is equal to 1/2 into A plus Q4 1/4 plus 79/320, which is equal to 1/2 into 320 எல்சிஎமா எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ 8 32 80 கூட்டல் 79. 1/2 into 159/320, which is equal to 159/640. ஸோ 5 விகிதமுறு எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 5 rational numbers between 1/4 and 1/5 are 1/2 மற்றும் 1/4க்கு இடையே உள்ள 5 விகிதமுறு எண்கள் 9/40, 19/80, 39/160, 79/320, 159/640. இதுதான் உங்களுக்கு தேவையான விடை. அடுத்தது இதுலயே ரெண்டாவது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. 0.1 and 0.11. இது வந்து உங்களுக்கு தசம வடிவத்துல கொடுத்துட்டதுனால ரொம்ப ஈஸி. ரெண்டாவது கொஸ்டின் இதுலயே ரெண்டாவது சப்டிவிஷன். இதுல மூணாவது சப்டிவிஷன் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து டவுட் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டா மாதிரியே தான் மூணாவது சப்டிவிஷன். அது ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் 0.1 and 0.11 இல்லையா? ஸோ அப்போ 0.101, 0.102,
0.103, 0.104, 0.105 and so on. 0.109 முடிஞ்சுச்சுன்னா 0.11. ஸோ இது ஈஸி. அடுத்தது -1 அண்ட் -2க்கு இன்பிட்வீன்ல ரொம்ப ஈஸி தான் அது, அதனால நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறா எண்கள். அடுத்த டாபிக் 2.1 எக்ஸசைஸ் முடிஞ்சது. அடுத்த டாபிக் விகிதமுறா எண்கள், இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஒரு எண் கோட்டில் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணிற்கும் அதற்குரிய புள்ளி ஒன்று உள்ளது. விகிதமுறு எண்களின் அடர்த்தி பண்பினை பற்றி நீங்கள் முன்பே அறிந்துள்ளீர்கள். எண்கோட்டில் உள்ள அனைத்து புள்ளிகளும் விகிதமுறு எண்களால் நிரப்பப்பட்டுள்ளனவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இங்க கொஸ்டின். ஸோ ஓர் அலகு அளவுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது இரு சமபக்க செங்கோண முக்கோணம் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து ஒண்ணுன்னு அலகு இருக்கு. மூணாவது சைடு வந்து பாத்தீங்கன்னா √2 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. √2ங்கிறது வந்து ஒரு முழு எண்ணும் கிடையாது, சாதாரண பின்னமும் கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஃபிராக்ஷனாவும் எழுத முடியாது. சோ அந்த மாதிரி √2, √5, √7 இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து உங்களால ஒரு விகிதமுறு எண்ணா எழுத முடியாது. இங்க பாருங்க, இந்த √2ங்கிறது ஓரலகு நீளமுடைய பக்கங்களை கொண்ட சதுரத்தின் மூலை வீட்டம். இந்த மாதிரி விகிதமுறா எண்களை ரூட்டுக்குள்ள வர வேல்யூஸ் எல்லாம் நம்மளால வந்து விகிதமுறு எண்ணா எழுத முடியாது. இதே √4 வந்து 2ன்னு சொல்லுவோம், அதை வந்து நீங்க ஃபிராக்ஷன்ல மாத்தலாம். இது வந்து மாத்த முடியாது. அப்போ விகிதமுறு எண்ணின் தசம வடிவம், டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ரேஷனல் நம்பர், அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதை வந்து தசம வடிவத்துல கொடுப்போம். தசம வடிவத்துல கொடுக்கறதுதான் வந்து விகிதமுறு எண்ணை பின்னமாக எழுதினால் அதன் தசம வடிவத்தை மீள் வகுத்தல் முறையில் பெறலாம். எப்போதும் மீதி 0 வருவதை காண வேண்டும். இதுல மீதி வந்து 0 வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து தசம வடிவத்தை எழுத சொல்றாங்க. பீரியட் ஆஃப் டெசிமல், இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு விகிதமுறு எண், ஒரு ரேஷனல் நம்பர் வந்து முடிவுறும் தசம விரிவாகவோ அல்லது முடிவுறா சுழல் தசம விரிவாகவோ இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா விகிதமுறு எண்களின் தசம விரிவில் உள்ள சுழல் தன்மையுடைய இலக்கங்களின் எண்ணிக்கையே அவ்விகிதமுறு எண்ணின் தசமங்களின் சாரமுறைமை ஆகும். இப்போ 25/7 வந்து வகுத்து தசம வடிவுல எழுதுனீங்கன்னா 3.571428, அதுக்கு மேல வந்து திருப்பியும் கண்டினியூ ஆகுது. அதனாலதான் மேல கோடு போட்டிருக்காங்க. 5 வந்து கண்டினியூ ஆயிட்டே வருது அடுத்தது திருப்பியும். அப்ப இதோடைய கால முறைமை பீரியட் ஆஃப் 6. இங்க வந்து பாத்தீங்கன்னா 0.245, அதுல 2 வந்து ரிப்பீட் ஆகல, 45ங்கிறதுதான் ரிப்பீட் ஆகிட்டே போகுது. அதனாலதான் 45க்கு மேல கோடு போட்டிருக்காங்க. பீரியட் ஆஃப் டெசிமல் 2. இப்போ இது முடிவுறும் தசம எண், முடிவுறா தசம எண்ணுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. 1/4 0.25, அப்ப அது வந்து முடிவுறும் தசம எண். அதே வந்து 1/7 சுத்திக்கிட்டே இருக்கு, அது வந்து ஒரு முடிவுறா தசம எண். ஓகேங்களா? சோ முடிவுறு தசம எண்ணுக்கும் முடிவுறா தசம எண்ணுக்கும், முடிவுறு தசம எண்ணா அதோடைய ஆன்சர் டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் பட் ரெக்கரிங். டெர்மினேட்டிங்கா இல்ல நான் டெர்மினேட்டிங்கா அப்படிங்கிறது தான் வந்து ரெக்கரிங். அப்படின்னா அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அத வந்து இரேஷனல் நம்பர்ஸ் வந்து டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங், ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன்ஸ் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்குவோம். சரிங்களா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. முடிவுறு தசம எண்களை விகிதமுறு எண்களாக மாற்றுதல், கன்வர்ஷன் ஆஃப் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் இன்டு ரேஷனல் நம்பர்ஸ்.
நம்ம முடிவுறு தசம எண்களை வந்து நம்மளால விகிதமுறு எண்ணா மாத்த முடியும், ஈஸியா மாத்திடலாம். 2.945 அப்படிங்கிறது வந்து விகிதமுறு எண்ணாக பின்ன வடிவத்தில் மாத்தணும் அப்படின்னா மாத்த முடியும். இதே வந்து முடிவுறா தசம எண்ணா மாத்த முடியாது. முடிவுறா சுழல் தசம எண்ணை விகிதமுறு எண்களா அதுக்கு வேற ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் முடிவுறா தசம எண்ணை வந்து மாத்துறதுக்கான ஃபார்மேட்டுக்கும் ஃபார்முலாஸ் மாறும். நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கும் போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு டாபிக்ஸ். எக்ஸசைஸ் 2.2ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். கீழ்காணும் விகிதமுறு எண்களை தசம எண்ணாக மாற்றி அது எவ்வகை தசம விரிவு என்பதையும் காண்க. Express the following rational numbers into decimal and state the kind of decimal expansion. போர்டு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2/7. முதல் 2/7. இந்த 2 ஆனது 7ஐ விட சிறிய எண். அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? இங்க 0 போட்டுப்பீங்க, இங்கேயும் 0 தான் போட்டாக வேண்டும். 0 போட்டு புள்ளி வச்சுப்பீங்க. இப்போ 7 2 14. இது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இரண்டானது 7ஐ விட சிறியது. ஸோ அதனால 0 கீழையும் மேலையும் போட்டீங்க. 7 2 14. பேலன்ஸ் 6. ஸோ 6ம் அதை விட சின்னதுதான், 0 போட்டுக்கோங்க. 7 8 56. 7 8 56. 4 0 போடுறீங்க. 7 5 35. பேலன்ஸ் 5. இதுல எதுவுமே வந்து ரிப்பீட்டட் நம்பர் வரல, இது வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. 0 போடுறீங்க. 7 7 49. பேலன்ஸ் 1. 10ன்னு வச்சுக்குவீங்க. 7 1 7. பேலன்ஸ் 3. ஸோ எதுவும் ரிப்பீட் ஆகல பாருங்க. இங்க 0 போட்டுக்கீங்க. 7 4 28. பேலன்ஸ் 2. 2 வந்துருச்சா? திருப்பி இங்க 0 போட்டீங்கன்னா இதே கதை தான் வந்து ரிப்பீட் ஆயிட்டு வரும். இதே கதை தான் ரிப்பீட் ஆயிட்டு வரும். இங்க 4 வந்துடுச்சுன்னா அடுத்தது திருப்பியும் 7 2 14. திருப்பியும் 8 7 56. 7 5 35. 7 7 49. 1 7 7 7 4 28. 2 8 5 7 1 4. ஸோ அப்ப இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்ப 2/7 is equal to 0.285714. இது எல்லா நம்பருமே ரிப்பீட்டட், எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகாம கிடையாது, எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்ப சப்போஸ் உங்களுக்கு 28 ரிப்பீட் ஆகல, இந்த 5714 மட்டும் ரிப்பீட் ஆகுதுன்னா அதுக்கு மேல மட்டும் கோடு போடுவோம். இப்ப இங்க எல்லாமே ரிப்பீட் ஆகுறதுனால எல்லாத்தையுமே வந்து கோடு போடணும். இதோடைய ஆன்சர் என்னன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். முடிவுறா சுழல் தசம எண். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
அடுத்தது இதுலயே ரெண்டாவது கொஸ்டின், -5 3/11. இதுலயே ரெண்டாவது சப்டிவிஷன். -5 3/11 கலப்பு பின்னமா கொடுத்திருக்காங்க, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். 11 11 55, 55 கூட்டல் 3 58, -58 கூட்டல் 11. ஓகேவா? சோ இப்போ 58ஐ 11ஆல் வகுக்க வேண்டும். சோ 11 5 55, பேலன்ஸ் 3, 11 2 22, பேலன்ஸ் 8, 7 77, பேலன்ஸ் 3. ஓகே, 11 2 22, பேலன்ஸ் 8, 11 7 77, பேலன்ஸ் 3. ஸோ அப்போ இந்த 27 27 27 சொல்லிட்டு ரிப்பீட், இதுவும் என்ன, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல். ஸோ -5 into 3/11 is equal to 5.2727. ஒரு 7 போட்டா போதும். ஸோ அடுத்தது 3 4, 22/3, 7 3 21, பேலன்ஸ் 1. புள்ளி வச்சுக்கோங்க, 0 போட போறீங்க. 7 1 7, பேலன்ஸ் 3. 7 4 28, பேலன்ஸ் 2. 7 2, சாரி இது 7, பேலன்ஸ் 3 9, பேலன்ஸ் 1. திருப்பியும் இங்க 0, 3 9, பேலன்ஸ் 1, 3 9, பேலன்ஸ் 1, அண்ட் சோ ஆன் போய்கிட்டே இருக்கும். 0 வராது. அப்போ which is equal to 7.3. இந்த 3 தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்போ இது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். அடுத்தது 327. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் ஃபுல்லா பார்த்துடலாம். 327/200, 327 200, ஒரு தடவை 200, பேலன்ஸ் 127. ஸோ அதை விட சின்னது. ஸோ 0 போட்டுக்கோங்க, புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப 5 தடவை போட்டீங்கன்னா 1000, 6 தடவை போட்டீங்கன்னா 1200, பேலன்ஸ் 70. இங்க ஒரு 0 போட்டுக்கோங்க. 6 தடவை போட்டீங்க, சாரி 3 தடவை போட்டீங்கன்னா 600, பேலன்ஸ் 100. இங்க 0 5 தடவை போட்டீங்க அப்படின்னா 1000. இப்ப வந்து உங்களுக்கு இது மீதி 0 கிடைச்சிருச்சு. அப்போ 327/100 is equal to 1.635. இது வந்து ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன், முடிவுறு தசம வடிவை உடையது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபினிஷ். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது, மூணாவது, நாலாவது கேள்வி அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 2 3 4 5 ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா? டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.